இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. கஞ்சா பயிரிடுதல் என்பது 0 கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்றேன். கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ ஒடிசா பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த வர்றதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை தடுத்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விழிப்புணர்வுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பொது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் தான் டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து காணப்படும். இல்லை, இப்போ போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்க்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அடுத்த நாள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான் பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க. அப்போ உண்மையிலேயே மக்கள் பேரில் அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்னா, என்ன பண்ணியிருக்கணும்னா, இது எங்கே கிடைச்சது காட்டுங்க, அந்த கடையில் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்கணும். மாறா இந்த 21 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பற்றி பேசுறது தான் வெந்தையாக இருக்குது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பான் பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி அதுக்கு தடை வச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையாக விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர்லாம் தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவாக இப்போ அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமாகவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாகவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்து விட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. அதாவது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேங்க, இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி இந்த பான்பராக், இந்த இதெல்லாம் பான்பராக்குக்கும் மற்ற இந்த போதை வஸ்துக்களுக்கும் கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் தடை இல்லை. தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது. இப்போ இந்த பான்பராக், இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்ற காய்கறிகள், பழங்கள், பூக்குடைகளில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் கூட தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி நான் தொடர்ச்சியாக சொல்வது, கஞ்சா பயிரிடுதல் என்பது 0 கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ ஒடிசா பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த வர்றதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை தடுத்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை விற்பனை பண்ணுறவங்க பேரில் குண்டாஸ்லாம் கூட போட்டு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கூட பறிமுதல் பண்ணுறாங்க. கல்டிவேஷன் 0. இதுக்கு முன்னால் அரசியலெல்லாம் கல்டிவேஷன் இருந்துச்சு. இப்போ பல்வேறு மாவட்டங்களில் அது மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடுதல் ஒரு தொழிலாகவே பண்ணியிருந்தாங்க. அது இப்போ இல்லைங்கிறத நான் திரும்ப உறுதியாக சொல்கிறேன்.